ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கள நிலவரங்களை மண்டல வாரியாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் சென்னையுடைய தலைநகராக இருக்கக்கூடிய சென்னை மண்டலத்துடைய கள நிலவரங்களை குறித்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை மண்டலத்தை பொறுத்தவரையில் 2 தனித்தொகுதிகளை உள்ளடக்கிய 16 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. கிட்டத்தட்ட 7000க்கு மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் இருக்கு. அதே போல மற்ற மண்டலங்களுக்கும் சென்னைக்கு உள்ள இருக்கக்கூடிய முக்கியமான வேறுபாடு என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, சென்னையை பொறுத்தவரையில விழக்கூடிய வாக்குடைய சதவீதம் அப்படிங்கிறது மிக குறைவாக தான் இருக்கும். அதாவது மற்ற தொகுதிகளை காட்டிலும் இங்க வாக்காளர்களை வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு வருவது அப்படிங்கிறது பெரிய சவாலான காரியமாக தான் பார்க்கப்படுது. அப்பேற்பட்ட இந்த சென்னையினுடைய களத்துல மிக முக்கியமான வாக்காளர்களாக பார்க்கப்படுவது புதிய வாக்காளர்கள், அதாவது ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய புதிய வாக்காளர்கள். அதே போல இங்கே ஐடி ஊழியர்களாக இருக்கக்கூடிய இளைஞர்கள். இந்த இளைஞர்களுடைய வாக்கும் அதே போல புதிய வாக்காளருடைய வாக்கும் தான் சென்னையினுடைய யார் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிற தீர்மானிக்கக்கூடிய அளவிலான வாக்குகளாக இருக்கும் அப்படிங்கிறதா சென்னை மண்டலத்துடைய மதிப்பீடாக இருக்கிறத பார்க்க முடியுது. கட்சிகள் மற்றும் கூட்டணிகளை குறித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பொதுவாக சென்னை அப்படிங்கிறது திமுகவுடைய கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக திமுகவுடைய வரலாற்றை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலே, அவர்கள் தமிழ்நாட்டுடைய ஆட்சியை பிடிப்பதற்கு முன்பதாகவே சென்னையினுடைய உள்ளாட்சி அமைப்புகளை கைப்பற்றிய வரலாறு திமுக உண்டு. அந்த வகையில் தான் திமுகவுடைய தலைவராகவும் முதலமைச்சராகவும் இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், திமுகவுடைய 2ஆம் கட்டத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான அமைச்சர்களாக இருக்கட்டும், இவர்களெல்லாம் போட்டியிடக்கூடிய தொகுதியாக தான் இந்த சென்னை மண்டலம் இருக்கிறதா பார்க்க முடியுது. அந்த வகையில் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய செயல்பாடுகள், அதே போல தங்களுடைய ஆட்சி காலத்தில் எந்த மாதிரியான நலத்திட்டங்கள்லாம் மக்களுக்கு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அது குறித்தான மக்கள் மத்தியில் பிரச்சாரங்கள் செய்வதா பார்க்க முடியுது. அதே போல 2வது நம்ம பார்க்கக்கூடிய கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக பொறுத்தவரையில், சென்னையை பொறுத்தவரையில் அவர்கள் தங்களுடைய இழந்த செல்வாக்கை மீட்பதற்கும், அதே போல சென்னையினுடைய மிக முக்கியமான பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகள், நகரப்புறங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மழைநீர் வடிகால் போன்ற பிரச்சனைகளை, மழை வந்தால் சின்ன சின்ன மலைக்கு கூட தண்ணி நிற்குது, இந்த மாதிரியான பிரச்சனைகளை கையில் எடுத்து மக்கள் மத்தியில பிரச்சாரங்கள் செய்து வரதை பார்க்க முடியுது. அதே போல அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்றொரு கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, குறிப்பாக தமிழக பாரதிய ஜனதா சென்னைக்குள்ள, அதாவது தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னைக்குள்ள தங்களுடைய செல்வாக்கை அதிகரிப்பதற்கு, தன்னுடைய செல்வாக்கை உயர்த்துவதற்கு பலதரப்பட்ட வேலைகளை சென்னைக்குள்ள அவங்க செஞ்சிருந்தாங்க. இன்றைக்கு அவர்கள் அதிமுக கூட்டணியில மயிலாப்பூருங்கிற ஒரு தொகுதியை அவங்க பெற்றிருந்தாலும், அவர்கள் ஏற்கனவே தியாகராய நகர், அதே போல வேளச்சேரி போன்ற பகுதிகளில் ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு கட்சியாக தான் பாரதிய ஜனதா பார்க்கப்படுது. அந்த வகைகளில் அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கூட்டணி சென்னைக்குள்ள திமுகக்குள் மிக கடுமையான ஒரு ஃபைட்டை, கடுமையான போட்டிகளை உருவாக்க முடியும் அப்படின்றதான் பார்க்க முடியுது. அதே போல விஜயினுடைய தமிழக வெற்றி கழகமும் சென்னையில மிகப்பெரிய பரப்புரைகளை செஞ்சுட்டு வராங்க. குறிப்பாக தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்கள் 2 தொகுதிகளில் போட்டிடுறாரு. அதுல ஒரு தொகுதியாக இருக்கக்கூடிய பெரம்பூர் தொகுதியும் சென்னை மண்டலத்துக்குள்ளதான் வருது. குறிப்பாக இவர்களுடைய பரப்புரை அப்படிங்கிறது முதல் தலைமுறை வாக்காளர்கள், அதே போல இளைஞர்கள், பெண்கள், இவர்கள் மத்தியில இவர்களை தன்வயப்படுத்துவதற்கு பலதரப்பட்ட பரப்புரைகளை தமிழக வெற்றி கழகமும் செஞ்சுட்டு வராங்க. அதே போல 8% அளவுல வாக்குகளை நிரூபித்த கட்சியான நாம் தமிழர் கட்சியும் சென்னையை பொறுத்தவரையில் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பிரச்சாரங்களை செய்துட்டு வராங்க. அவருடைய கட்சியுடைய தலைவருடைய அந்த செல்வாக்கிற்கும் அவருடைய தனிப்பெரிய செல்வாக்குக்காக தமிழ்நாட்டுக்குள், குறிப்பாக சென்னைக்குள்ளேயும் மிகப்பெரிய இளைஞர் பட்டாளம் கொண்ட ஒரு கட்சியாக தான் நாம் தமிழர் கட்சியும் இருக்காங்க. அவர்களை பொறுத்தவரை, நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை, சென்னையை பொறுத்தவரையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கோ இல்லையோ, வெற்றி யார் பெறுவார்கள் அப்படிங்கிறத, அவர்களுடைய ஓட்டு பிரிப்பது அப்படிங்கிறது, யார் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறத தீர்மானிக்கிற வகைகளில் தான் நாம் தமிழர் கட்சியுடைய செயல்பாடுகளும் அவருடைய பரப்புரைகளும் அமையும் அப்படின்றதான் சொல்லப்படுது. சென்னை மண்டலத்தினுடைய கள நிலவரங்களை பார்க்கும்போது, கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக 15 இடங்களில் திமுகவும், 1 இடங்களில் திமுகவுடைய கூட்டணி கட்சியான காங்கிரசும் வெற்றி பெற்றிருந்தார்கள். அதே போல இந்த முறையும் திமுக தான் சென்னை மண்டலத்தை பொறுத்தவரையிலும், கடந்த முறை போன்ற இந்த முறையும் அதே போல சென்னை மண்டலத்தை பொறுத்தவரை அவர்கள் தான் அதிகமான இடங்களை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்முடைய களநிலையிலையும் பார்க்க முடியுது. அதாவது நாம் எடுத்த கள ரிப்போர்ட்ல திமுக 16 இடங்கள்ல 10லிருந்து 12 இடங்களை திமுக கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றதான் பார்க்குறோம். குறிப்பாக கடந்த முறை பெற்றது போல பெற முடியாததுக்கான காரணம் புதிய கட்சிகளுடைய வருகை, அதே போல திமுக கட்சிக்குள் இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல்கள், அதே போல தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதான அதிருப்தி, இது போன்ற பல்வேறு காரணங்களால
கடந்த முறை போன்று இந்த முறையும் திமுக சென்னையில் முன்னணியில் இருந்தாலும் கடந்த முறை போன்ற அந்த முடிவுகள்ல சில மாற்றங்கள் வரதையும் பார்க்க முடியுது. குறிப்பாக அதே போல 2ஆம் நிலையில் இருக்கக்கூடிய அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி, அதாவது அதிமுக பொறுத்தவரையில சென்னையில பொறுத்தவரை இந்த முறை அவர்கள் 4லிருந்து 6 தொகுதிகளை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக அதிமுக பிளஸ் பாரதிய ஜனதா தமிழ்நாட்டு குறிப்பாக சென்னைக்குள்ள பல்வேறு இடங்களில் செல்வாக்காயிருப்பதும் அதிமுகவினுடைய பரப்புரைகளும் சென்னைக்குள்ள இந்த முறை 4லிருந்து 6 இடங்களை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. அதுல குறிப்பாக புதிய கட்சிகளுடைய வருகை, அவர்களுடைய புதிய கட்சி, அதாவது தாவேகா போன்ற கட்சிகளோட தாவேகா, நாம் தமிழர் போன்ற கட்சிகளுடைய அந்த ஓட்டை சிதறடிப்பதன் மூலமாக திமுகவுடைய ஓட்டுகள் அல்லது ஆளுங்கட்சியுடைய ஓட்டுகள் சிதறடிப்பதன் மூலமாக இந்த முறை அதிமுகவிற்கு 4லிருந்து 6 இடங்களை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக அதே போல 3ஆம் நிலையில் இருக்கக்கூடிய தாவேகாவோ அல்லது நாம் தமிழர் கட்சியோ சென்னையை பொறுத்தவரையில ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்பதாக தான் நம்மளுடைய எடுத்த களநிலையில பார்க்க முடியுது, நம்ம எடுத்த கள நிறுவனங்களா பார்க்க முடியுது. ஆனால் நாம் தமிழர் கட்சியோ அல்லது தாவேகாவோ இந்த வெற்றி வாய்ப்புகளை தீர்மானிக்கக்கூடிய அளவுல சிறிய அளவிலான 1000-500 போன்ற வாக்குகளை தீர்மானிக்கக்கூடிய அளவுல வெற்றி யார் பெறணுங்கிறத தீர்மானிக்கக்கூடிய அளவுல தாவேகா மற்றும் நாம் தமிழர் கட்சியினுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் சென்னையில பொறுத்தவரையும் நாம் அந்த வகையில் தான் பார்க்குறோம். இன்னும் ஒரு 15 நாட்கள் இந்த தேர்தலுடைய பரப்புரைகள் இருக்கு. இந்த 15 நாட்களுக்குள்ள தேர்தலை பொறுத்தவரை கடைசி நேரத்தில் இருக்கக்கூடிய இந்த மூட் ஆஃப் சேஞ்ச் எந்த மாதிரியான மாற்றங்களை வேணாலும் ஏற்படுத்தும். இப்போது இருக்கக்கூடிய நம்ம கலை நிறுவனங்களா பார்க்குறோம். இன்னும் இந்த 15 நாட்களுக்குள்ள இன்னும் இந்த பரப்புரைகள், சூறாவளி பரப்புரைகள்லாம் இந்த தலைவர்கள்லாம் செய்ய இருப்பார்கள். எந்த மாதிரியான மாற்றங்கள் வேண்டுமானாலும் நிகழலாம். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய நம்முடைய கள நிலவரத்தை சொல்லுகிறோம். இன்னும் 15 நாட்கள் இந்த தேர்தலுக்கான நாட்கள் இருக்குது. அதுக்குள்ள இந்த பரப்புரைகளில் என்ன விதமான மாற்றங்கள் வரும் நடக்கலாம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நம்ம எடுத்த கள நிலவரங்களில் நம்மளுடைய எடுத்தக்கூடிய கள ரிப்போர்ட் எப்படி இருக்குங்கிறத நமக்கு உங்கள் முன் வைக்கிறோம். நீங்களும் சென்னை பகுதிகளில் எந்த அணி யார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்கிறத உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. மற்றொரு பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.